பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும். MSO3 DO3க்கெல்லாம் அலுவலக முறைமை என்று தனியாக அந்த பேப்பராக வரும். ESO3க்கும் அப்படி வரும். ஆனால் MSO2க்கும் அப்படி இல்லை. அலுவலக முறைமை, தாவன விதிக்கோவை, மற்றது சட்ட ஒழுங்கு விதிகள், அதாவது அரசாங்க சேவை ஆணைக்குழு, ஒழுக்காற்று விசாரணை, அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பேப்பரா MSO2க்கு வரும். மற்றாக்களுக்கு தனியாக வரும். அப்போ நாங்கள் இந்த 4 ஒபிசஸும் அவங்களுக்கு பொதுவா வார கேள்விக்கு பதில் எழுதக்கூடிய வகையில இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு படிப்புகிறேன். பாருங்க. தளக்கோலம், அதாவது ஒரு அலுவலகம் எந்த விதத்தில் அமைந்திருக்கும் சொல்லுதான் அலுவலக தளக்கோலம். இது கூடுதலான பேப்பர்களுக்கு வந்து கொண்டே இருக்குது. அலுவலக தளக்கோலங்களை 2 எழுதுக, 3 எழுது, அந்த மாதிரி எல்லாம் கேள்விகள். நான் விரிவா அது செகண்ட் பார்ட்டுக்கு சில பேப்பர்களுக்கு வரும். எங்களுக்கு சுருக்கமா அந்த தளக்கோலங்கள் என்றால் எத்தனை, அது என்ன என்று மட்டும் இப்போதைக்கு தெரியணும். முதலாவது திறந்த தளக்கோலம், 2வது மூடிய தளக்கோலம், 3வது பல் திசை நோக்கிய தளக்கோலம். இந்த திறந்த தளக்கோலம் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்கூல்ல 6ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு, இந்த மாதிரி அத்தனை ஒரு 4-5 வகுப்புகளை சேர்த்து ஒரு ஹோல்ல ஒழுங்கு செஞ்சிருப்பாங்க. மறைப்பு இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுகளெல்லாம் திறந்த தளக்கோலம். அதே மாதிரி இது ஸ்கூலுக்கு, ஆஃபீஸுக்கு தானே நிர்வாகக்களை, கணக்குகளை, சமூக சேவைகளை, இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரு ஹோல்லே ஒழுங்கு செஞ்சிருப்பாங்க. என்னடா பில்டிங் இல்லை, ஒரு ஒரு குறைந்த இடப்பரப்புல நாங்க செய்ய போறோம் என்ற நிலையில வரக்குள்ளான் அந்த திறந்த தளக்கோலம் அங்க பேணப்படுறது. ஆரம்ப காலத்து ஓபிசிகள் அப்படித்தான் இருந்தது. அதுதான் திறந்த தளக்கோலம். ஆனா மூடிய தளக்கோலம் அப்படி இல்லை. ஒவ்வொரு பிராஞ்சிக்கும் தனிய ரூமுகள், ஒவ்வொரு நிர்வாக உத்தியோகத்தர்களுக்கும் தனிய ரூமுகள், இந்த மாதிரி அமைக்கப்பட்டதுதான் இந்த மூடிய தளக்கோலம். அதாவது 99% அலுவலகங்கள் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிற விதம். அடுத்தது பல் திசை நோக்கிய தளக்கோலம். இது எங்கட நாட்டில் இல்லை, கூடுதலாக வெளிநாடுகள்லாம் இருக்கும். இது மீட்டிங் மாதிரி ஒரு ஹோல்ல ஒரு வட்ட மேசையா அமர்ந்து முடிவுகளை எடுத்துட்டு சேவைகளை தொடங்குறது. இது கிட்டத்தட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் கோல் மாதிரி. இதுதான் அது. இந்த 3 தளக்கோலங்களும் நீ அறிய வேண்டியது. அடுத்தது அதிகார ஒழுங்கமைப்பு. இந்த அதிகார ஒழுங்கமைப்பு ஒரு நிறுவனத்துல அதிகாரங்கள் எந்த வகையில அமைந்திருக்கும், இதை காட்டுறதுதான் இந்த வரைபடம், இந்த ஒழுங்கமைப்பு வரைபடம். அதாவது கூம்பு வடிவில் இருக்கும்ன்றது ஒரு நிரந்தரமாக சொல்லப்பட்ட ஒரு விடயம். அதிகார ஒழுங்கமைப்பு கூம்பு வடிவில் இருக்கும். மேலுக்கு பதவி நிலை உத்தியோகத்தர், அதாவது இதுல காட்டிக்கிற மாதிரி A என்ற இந்த எல்லைக்குள்ள பதவி நிலை உத்தியோகத்தரும், B என்ற எல்லைக்குள்ள 2ஆம் நிலை உத்தியோகத்தரும், C என்ற எல்லைக்குள்ள சிறு பணியாளர்களும் அடங்குற மாதிரி இந்த வரைபடம் அமைந்திருக்கும். என்னடா பாருங்க, மேலுக்கு ஏக்குள்ள ஒரு குறுகிய எண்ணிக்கையில பதவி நிலை உத்தியோகத்தர்கள் இருப்பாங்க. 2ஆம் நிலைக்கு அதையும் விட கொஞ்சம் கூடுனதாக இருப்பாங்க. அதுக்கு கீழே C அளவுல மிக கூடிய எண்ணிக்கையில இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த அதிகாரங்கள் என்ன செய்யும், இது எண்ணிக்கை அடிப்படையில் அதிகாரங்கள் என்ன செய்யும், கீழே இருந்து மேல் நோக்கி போகும் வரைக்கும் கூடிக்கொண்டே போகும். அந்த எண்ணிக்கை மேலிருந்து கீழ் வரைக்கும் கூடிக்கொண்டே போகும். அதிகாரம் கீழிருந்து மேல் வரைக்கும் கூடிக்கொண்டு போகும். அதிகாரம் கூடினால் பதவி நிலை உத்தியோகத்தராக இருப்பார். அடுத்த அதிகாரம் 2ஆம் நிலைக்கு இருக்கும். அடுத்த அதிகாரம் அங்கால சிறு பணியாளர்களுக்கு. இதுதான் இந்த ஒழுங்கமைப்பு வரைபடத்தின் மிக சுருக்கமான ஒரு குறிப்பு. அடுத்த பாருங்க, ஒழுங்கமைப்பு வகைகள். இது அரசாங்க அலுவலகங்கள்ல
இங்க இருக்கிற அதிகாரங்கள் எந்த வகையில ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு என்றத வரைபடமா போட்டிருப்பாங்க என்ட்ரன்ஸ்ல. இது 3 சாதி வரைபடமா போட்டிருப்பாங்க. எங்கட நாட்டில், அதாவது ஸ்ரீலங்காவில் நாங்கள் காண்ற 2 வரைபட ஒழுங்கமைப்பு தான் நாங்கள் காண்றோம் நிறுவனங்களில். ஒன்று வரிசை ஒழுங்கமைப்பு, அடுத்தது செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு. இது வரிசை செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு. இது இந்த இரண்டையும் சேர்த்ததாக உருவாக்கப்படுறது தான் இது. இது ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு, பெரிய அமைச்சுகளுக்கு இது பொருந்தும். இது இந்த மிக முக்கியமாக நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய இந்த ஒழுங்கமைப்பு வகைகள் இந்த 2 தான்: வரிசை ஒழுங்கமைப்பு, செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு. இந்த 2ம் வந்து எங்களுக்கு எங்களை வார கேள்விகளுக்கு எழுதக்கூடிய ஒரு வகையில இந்த படத்தை நாங்க உருவாக்கி இருக்கோம். வரிசை ஒழுங்கமைப்பு என்ற கேள்வி வந்தா அது நாங்க எப்படி எழுதி கொள்ளலாம், செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு என்ற ஒரு கேள்வி வந்தா எப்படி எழுதி கொள்ளலாம், அதுல அதோட வார கேள்விகளுக்கு சம்பந்தமான கேள்விகளுக்கு. அப்ப 2க்கும் உரிய வரைபடம் எப்படி பார்த்தா தான் நாங்க அந்த கேள்விக்கு விடை எழுதலாம். இப்ப பாருங்க, வரிசை ஒழுங்கமைப்பு ஒரு பிரதேச செயலகத்தை பொறுத்தளவுல ஒரு வரிசை ஒழுங்கமைப்பு வரைபடம் இப்படி இருக்கும். பிரதேச செயலாளர் இருப்பார், அதுக்குள்ள உதவி பிரதேச செயலாளர், கணக்காளர், உதவி திட்டமிட பணிப்பாளர் என்று வச்சுக்கொள்வோம். இப்ப உதவி பிரதேச செயலாளருக்கு கீழே நிர்வாக உத்தியோகத்தர் இருப்பார், பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், அதுக்கு கீழே முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், அதுக்கு கீழே சிற்றூழியர், இன்னும் போகலாம். அடுத்தது அதே மாதிரி கணக்காளருக்கு என்ன செய்வாங்க, இது ஒரு ஆளுக்கு இந்த ஒரு பதவி நிலையை போட்டிருக்கு. இன்னும் இதுலேயும் போடலாம், இதுலேயும் போடலாம், அதே மாதிரி இதுலேயும் போடலாம். அப்போ நாங்கள் முதல் உதவி பிரதேச செயலாளருக்கு ஒரு சேம்பிளுக்கு போட்டிருக்கோம். இப்போ கணக்காளருக்கும் அதே மாதிரி வரப்போகுது. நிதி உதவியாளர், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், பெட்ரோலியர்ன்றது வரப்போகுது. அதே மாதிரி உதவி திட்ட பணிப்பாளருக்கும் வந்து பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், சிற்றூழியர், அதுக்கு கீழே வேற இன்னும் இருப்பாங்க. தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இருப்பாங்க, அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களெல்லாம் இந்த உதவி திட்ட பணிப்பாளர்களை இருப்பாங்க. இந்த மாதிரி தனியே தனியே கீறிக்கொள்றதான் வந்து இந்த வரிசை ஒழுங்கமைப்பு மாதிரி வரைபடம். இது கூடுதலாக குறைவு, கூடுதலாக நாங்கள் காண முடியாது. 100% சில இடங்கள்ல இருக்கலாம், எல்லா இடங்கள்லையும் இது இருக்காது. ஏன் இருக்காது? நாங்கள் அடுத்த ஒழுங்கமைப்பை பார்ப்போம், செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு. இதுல பாருங்க, இதுல வந்து இந்த ஒழுங்கமைப்பு சம பதவிகள் வந்து சம அடிப்படையில காட்டப்பட்டிருக்கும். பிரதேச செயலாளர் ஒரு பிரதேச செயலகத்தில், அதுக்கு கீழே உதவி பிரதேச செயலாளர், கணக்காளர், உதவி திட்டமிடல் பணிப்பாளர். இப்போ அவ்வளவு பேரையும் கண்காணிக்கிற மாதிரி அவ்வளவு பேருக்கும் பொதுவாக நியமிக்கப்படுற மாதிரி நிர்வாக உத்தியோகத்தர் இருப்பாங்க. அவங்களோட சேர்த்து ஏனைய அமைச்சு மேற்பார்வை தர உத்தியோகத்தர்களும் இருப்பாங்க. பிறகு அதுக்கு கீழே இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து நிர்வாக உத்தியோகத்தர், ஏனைய அமைச்சு மேற்பார்வை தர உத்தியோகத்தர் எல்லாருக்குமா சேர்த்து பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் இருப்பாங்க. இதோ ஒரு பிராஞ்சிக்கும் அந்தந்த மேற்பார்வை தர உத்தியோகத்தர்களுக்கு கீழே அந்தந்த பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கீழே முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், ஏனைய வழிகள உத்தியோகத்தர்கள் இருப்பாங்க. இந்த மெதட்டில் வரைபடம் 99% பிரதேச செயலகங்களில் நீங்கள் காணலாம். இது செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு வரைபடம். எங்களுக்கு இந்த ரெண்டும், இந்த வரைபடம் மைண்டில் இருக்குமென்று சொன்னால் இந்த 2 ஒழுங்கமைப்பு சம்பந்தமாகவும் வார கேள்விகளுக்கு பதில் எழுத முடியும். அடுத்தது பாருங்க, ஒருமுகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமை. இது வந்து ஒரு அதிகார பலத்துக்கு கீழே இருக்கிற முறைமை தான் வந்து ஒருமுகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமை. அந்த ஓர்டர் போடுற அதிகாரி ஒருவராகத்தான் இருப்பார். அவருக்கு கீழான எல்லாம் இயங்கி கொண்டிருக்கும். அவர் போடுறது மட்டும்தான் ஓட சாரி. இந்த மாதிரி இருக்கிறதுகள் வந்து ஒருமுகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமைகளாக
கருதப்படுது. இது ஆரம்பத்தில் எங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருந்தது, ஐடென்டி கார்டு ஆஃபீஸ் இருந்தது. இதெல்லாம் அப்படிதான். ஏன்னா அங்கே போனால் மட்டும்தான், கொழம்புல போனால் மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பாஸ்போர்ட். ஏண்டா அந்த பாஸ்போர்ட்டுக்கும் அனுமதி வழங்குறாள் ஒரு ஆள் தான் இருப்பார். அதே மாதிரி ஐடென்டி கார்டுக்கும் அதே மாதிரி அனுமதி வழங்குறாள் ஒரு ஆள் தான் இருப்பார். இது ஆரம்ப காலத்தில் இந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமையாது கருதப்பட்டது. ஆனால் இப்போதைக்கு அது பன்முகப்படுத்தப்பட்டு வருது. ஆனால் அதிகாரங்கள் எல்லாம் ஒரு மேலதிகாரிக்கு தான் அது இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பிராஞ்ச் எழுப்ப இருக்கு. இருந்தாலும் எங்களோட அப்ளிகேஷன்கள் வந்து கொழும்புக்கு போய்த்தான் அது எங்களுக்கு கிடைக்கும். ரைட், அடுத்தது பாருங்க, பன்முகப்படுத்தப்பட்டது. இது வந்து ஒரு திணைக்களம் வந்து தனக்கு கீழே பல திணைக்களங்களை உருவாக்கி வழங்கப்படுற சேவைகளைத்தான் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமைகளுக்குள்ள சேவைகளாக கருதப்படுது. இப்போதைக்கு இருக்கிற 99 விதமான அலுவலகங்கள் அப்படித்தான் இருக்கு. இந்த பிரதேச செயலகங்கள் சொன்னா, பிரதேச செயலகங்கள் ஒரு மாவட்ட செயலகத்துக்கு கீழே ஒரு மாவட்டத்தில் 25-30 பிரதேச செயலகங்களை கொண்டு நடத்தக்கூடிய வகையில் அது அமைக்கப்பட்டிருக்கு. பன்முகப்படுத்தப்பட்டது. இந்த மாதிரி வாரதெல்லாம் ஒரு அமைச்சு கீழே, மாவட்ட செயலகத்துக்கு கீழே, இந்த மாதிரி வாரதெல்லாம் வந்து பன்முகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமை. உதாரணமாக மோட்டார் போக்குவரத்து அமைச்சு. இது மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் அமைச்சுக்கள். அதாவது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு திணைக்களங்கள் இருக்கு. இது ஒரு உதாரணம். அமைச்சுக்களுக்கு ஒரு அமைச்சுக்கு கீழே எத்தனையோ திணைக்களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பன்முகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமை. அடுத்தது அசைவட்டை. இது சாதாரணமாக ஒவ்வொரு அலுவலகங்களையும் ஒவ்வொரு விதமாக தயாரிக்கப்படுறது. முதல் அசைவட்டை என்றால் என்னது? ஒரு கோவை, ஒரு கோவையின் அசைவை காட்டும் ஒரு ஆவணம் தான் இந்த அசைவட்டை. இது வந்து இந்த ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு அசைவட்டை இருக்கும். உதாரணமாக ஒரு பர்சனல் ஃபைலுக்கு ஒரு அசைவட்டை தர மாதிரி இதில் தரப்பட்டிருக்கு. இது தரப்பட்டிருக்கு சாதாரணமாக ஒரு பிரதேச செயலகத்தில் எப்படி இருக்கும் என்றது. ஆனால் உங்களோட திணைக்களங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே தயாரித்துக் கொள்ளலாம் உங்களோட விருப்பத்துக்கு. அதாவது அந்த உங்களோட ஃபைல்ற அசைவை காட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயாரித்துக் கொள்ளலாம். பாருங்க, பேர் இருக்கு. ஒரு அசைவட்டைக்கு ஒரு ஃபைலுக்கு நாங்கள் போடுற மட்டும் சொன்ன அசைவட்டை அந்த பேர் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம், போட வேணும். அடுத்து அந்த ஃபைலுக்கு சீரியல் நம்பர் ஒன்று போட வேணும், எத்தனையாவது ஃபைல். அடுத்து அதுக்கு ஒரு ஃபைல் நம்பர் இருக்கும், இந்த ஃபைல் நம்பர். பிறகு கீழுக்கு டீட்டெயில்ஸ், அதாவது டேட் வந்து அந்த ஃபைல் ஒரு சைனுக்காக யாருக்கிட்ட போகுதோ அன்றைய டேட், அந்த ஃபைல் என்ன காரணத்துக்காக சைனுக்கு போகுதோ அந்த காரணம், யாருக்கிட்ட போகுதோ அதை போடணும் இதில். அடுத்தது ரிட்டர்ன் எப்போ கிடைக்குது என்றதை இதில் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி அந்த ஃபைல் வந்ததுக்கு பிறகு அந்த ஃபைலுக்குள்ள அந்த மூமெண்ட் கார்ட்டை வச்சு நாங்கள் எடுக்கணும். ஏன்னா அந்த ஃபைலை அனுப்பிக்க அந்த மூமெண்ட் கார்ட்டை எடுத்துட்டு தான் நாங்கள் அந்த ஃபைலை அனுப்பணும். எங்கள்கிட்ட ஃபைல் இல்லாமல் எத்தனை மூமெண்ட் கார்ட்டுங்கிற ஃபைலுக்குள்ளே இருக்குதோ அத்தனை ஃபைலும் வெளியில் இருக்கு என்றதை ஒரு அறிஞ்சு கொள்றதுக்காகத்தான் இந்த அசைவட்டை பாவிக்கிறது. பாதுகாப்பு, ஃபைலுக்குரியது பாதுகாப்பு. அடுத்தது குறுக்கு தொடர்பு குறிப்புகள். இந்த இதுகள் வந்து நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா அதுலேயும் இந்த குறுக்கு தொடர்பு குறிப்புகள் இதில் 90 விதமான விடயங்கள் ஏற்கனவே வந்த வீடியோக்களில் இருக்குது. அதில் அப்டேட்டாக உங்களுக்கும் மிக இலவாக விளங்கக்கூடிய வகையிலால் இந்த வீடியோ உங்களுக்கும் தரப்படுது. இந்த வீடியோ வந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட இந்த குறிப்புகள் வந்து பல 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 இடங்கள்ல இருக்கிறதால உங்களுக்கு அந்த வீடியோவை தேடி தேடி கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு எங்களோட உத்தியோகத்தர்கள் சொன்னதால நாங்கள் மிக முக்கியமான விடயங்களை ஒன்று சேர்த்து, அந்த வீடியோக்கள் இருக்கிற மிக முக்கியமான விடயங்களை ஒன்று சேர்த்து இந்த வீடியோ உங்களுக்கு தரோம். இதுலேயும் பாருங்க, தனி குறிப்பு, இரட்டை குறிப்புண்டு ஒரு கடிதம் தொடர்பான விடயங்கள்ல கடிதத்தில் குறிப்பு எழுதுற குறிப்புகள் தான் இந்த தனி குறிப்பு, இரட்டை குறிப்பு. இது நாங்கள் எங்கட
திணைக்களத்தில் எங்களோட நிறுவனத்தில் மேலதிகாரிகளுக்கும் எங்களுக்கும் ஒரு இலகுவான கடித நடைமுறையை பேணுறதுக்காக குறித்து கொள்ற விடயங்கள் தான் இந்த தனிக்குறிப்பு இரட்டை குறிப்புக்குள்ள இருக்கும். இந்த தனிக்குறிப்பு என்றால் என்ன? ஒரு கடிதத்தில் நாங்கள் எழுதுறோம், ஒரு கடிதம் எழுதுறோம், யாருக்கோ ஒரு பதில் கடிதம் எழுதுறோம். இப்போ எழுதியிருக்க அவர்கிட்ட நாங்கள் முதல் போடுறோம், தங்களின் இத்தனையாம் இலக்க இத்தனையாம் திகதிய கடிதம் தொடர்பாக என்று நாங்கள் எழுதியிருக்க அந்த கடிதம் ஏற்கனவே இதில் குறிப்பிடப்பட்ட கடிதம் எத்தனையாம் பக்கம் கட்டுப்பட்டிருக்கு, எத்தனையாம் பக்கம் கட்டுப்பட்டிருக்கு என்றத பென்சிலால எங்களோட ஒவ்வீஸ் கோப்பிலான்னு எழுதணும். எங்களோட ஒவ்வீஸ் கோப்பியில பென்சிலால் எழுதுறது, இந்த கடிதம் இந்த ஃபைல்ல இத்தனையாம் இலக்கத்தில் கட்டுப்பட்டிருக்கு, இந்த மாதிரி போடணும். போட்டா ஏன் போடுறதும் திணைக்கள தலைவர் சைன் பண்ணிக்க அந்த பக்கத்தை லேசாக எடுத்து பார்த்துட்டு இந்த கடிதத்துக்கு சைன் பண்ணுவார். இதுதான் அந்த தனி குறிப்பு. அதே மாதிரி இந்த இரட்டை குறிப்பு வந்து எங்களோட ஃபைலில் இருக்கிற ஒவ்வொரு கடிதத்துக்கும் இந்த கடிதம் தொடர்பாக அதுக்கு முதல் கிடைத்த கடிதங்கள இலக்கங்களை கொண்டு இதில் எழுதுற. ஏதாவது ஒரு கடிதத்துக்கு அந்த ஃபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு கடிதத்துக்கு அந்த கடிதத்தில் இருக்கிற விடயம் தொடர்பாக அதுக்கு முதல் ஏதும் கடிதங்கள் வந்திருந்தா அந்த இலக்கங்களை அந்த ஃபைலில் கட்டுப்பட்டிருக்கிற இலக்கங்களை இதில் போடுறது. அதே மாதிரி அந்த கடிதத்துக்கு பிறகு வார கடிதங்கள இலக்கங்களை இந்த பக்கத்தில் போடுறது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு அதில் ஃபைலில் இருக்கிற ஒவ்வொரு கடிதத்திலையும் நாங்கள் இந்த இரட்டை குறிப்பு எழுத போகிறோம், டீ போட்டு எழுத போகிறோம். ஆனால் ரஃபாக தான் எழுத போகிறோம். ரஃப்னா அந்த கொப்பி சில வேளை போட்டோ கொப்பி அடித்து நாங்கள் வேறு திணைக்களுக்கு அனுப்ப வேண்டிய நிலை வரலாம். அப்போ அதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டியோம்னா பின்பக்கத்திலேயோ அதாவது அது ஏதாவது ஒரு இந்த ஒரு ரஃப்பான ஒரு பக்கத்திலேயோ பென்சிலாலேயோ ஒரு மாற்ற அதாவது மறைக்கக்கூடிய வகையில் எங்கட தேவைக்காக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்வது தான் இது. எங்கட திணைக்கள தலைவர் மற்றது அந்த ஃபைல் பார்க்குற ஒருத்தர் தேவைக்காக மட்டும் இதை போட்டோ காப்பி பண்ணி இன்னொரு திணைக்களத்துக்கோ இன்னொரு நபருக்கோ கொடுக்க இயலாது, அது பிழையாது. எங்கட பாவனைக்காக மட்டும். இது இரட்டை குறிப்பு. அடுத்தது படிவங்கள் தயாரித்துக் கொள்வது. எங்களுக்கு அவசரமாக ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் 4 விடயங்கள் எங்களுக்கு தேவைப்படும். ஒன்று இலக்கம், அடுத்தது தலைப்பு, அடுத்தது அறிவுறுத்தல், அடுத்தது படிவத்தின் அங்கம். இந்த இலக்கம் என்னத்தை போடணும், தலைப்பு என்னத்தை போடணும், அறிவுறுத்தல் என்னத்தை போடணும், படிவத்தின் அங்கம் என்னென்ன இருக்கணும் என்றது வந்து நாங்கள் அடுத்ததில் பார்க்க போகிறோம். பார்ப்போம். பாருங்க, ஒரு மாதிரி படிப்போம். இலக்கம் போட்டிருக்கிறோம், தலைப்பும் போட்டிருக்கிறோம். என்ன எங்களுக்கு என்னத்துக்காக அந்த ஃபார்ம் தேவைப்படுது சுருக்கமாக. அடுத்தது ஒரு விளக்கம் ஒன்று போட்டிருக்கிறோம். இதில் இந்த அடையாளம் போட்டிருக்கிறது, இந்த அடையாளம் போட்டிருக்கிறதுக்கு விவரங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும். இது ஒரு அறிவுறுத்தல். அடுத்தது சுருக்கங்கள். இந்த விடயங்கள் சுருக்கமாக இருக்கணும். முழு பெயர், விலாசம், தேசிய அடையாள அட்டை இலக்கம். இந்த முழு பெயர் என்று போட்ட மாட்டீங்கன்னா பிரேக்கருக்குள்ள அப்பாவின் பெயர், கணவரின் பெயர் அதெல்லாம் போட தேவையில்லை. அதெல்லாம் போட தேவையில்லை. முழு பெயர். இந்த அதோட சேர்த்து எங்களுக்கு இன்னும் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் என்ன? கோடுகள் இருக்கணும். சைன் பண்ணுறது எழுதுறதுக்கு கோடுகள் இருக்கணும். மற்றது பெட்டிகள் இருக்கணும். ஐடென்டி கார்டு நம்பர் எழுதுறதுக்கு பெட்டிகள் இருக்கணும். இந்த மாதிரி அமைஞ்சிருமாச்சுன்னா அது முழுமையான ஒரு ஃபார்மாக இருக்கும். இது சேம்பிள் ஃபார்ம் உண்டு. அடுத்தது இந்த படிவங்கள் ஏன் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது படிவ கட்டுப்பாடுன்னு சொன்னால் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வீணாகாம எங்கட ஒரு அதாவது வீண் செலவை தவிர்க்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ லீவு ஃபார்ம் ஆஃபீஸில் லீவு ஃபார்ம் எடுக்கணும்னு சொன்னால் ஒருவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 24 நாள், இந்தியாவில் 21 நாள், 45 நாள்னு சொன்னால் ஆக குறைஞ்சது 45 ஃபார்முக்குள்ளான் உங்களுக்கு தேவைப்படும். 45 ஃபார்மு என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்தில் 4 ஃபார்ம் ஆக கொண்டு தேவைப்படலாம்.
அந்த மாதிரி தான் ஒரு உத்தியோகத்தருக்கு ஃபோம் வழங்குற ஒரு கட்டுப்பாடு அங்கே இருக்கும். ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருப்பாங்க, சில திணைக்களங்களில் ரெஜிஸ்டர் வச்சிருப்பாங்க, என்ன ஃபார்ம் கொடுக்குறேன்டாலும் அவங்களுக்கு லீவு ஃபார்ம் ஒரு தேவையில்லாத வகையில் பயன்படுத்தப்படுறத தவிர்க்கலாம். அதுக்கு அதான் கட்டுப்பாடு, வடிவங்களும் கட்டுப்பாடுன்றது, கொண்டோலன்றது. என்ன செய்யணும், என்னத்துக்காக செய்யுது? சிக்கனத்தை பேண, வீண் விரயத்தை தடுக்க, விற்பனை செய்வதை தடுக்க, அடுத்தது எழுதி மோசடி செய்யலாது, வேற வேற ஃபார்முகள் எல்லாம் வேண்டிக் கொண்டு மோசடி செய்கிறது, அந்த மாதிரி எல்லாம் செய்ய இயலாது. அதுக்காகத்தான் இந்த ஃபோம் கண்ட்ரோல் இருக்கிறது. மிக முக்கியமான சிம்பிளா தந்திருக்கிற ஒரு விடயம் தான். அதை நீங்க பாடமாக்கியே தேவையில்லை, சும்மா யோசித்தாலே எழுதி போட்டு போற விடயம். அடுத்தது பாருங்க, இப்ப இடமாற்றம் பெற்று வரும் அலுவலர்கள் கடமை பொறுப்பேற்கும் போது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவணங்கள். இது அந்த ஒரு டியூட்டியை பாரம் எடுக்க என்னென்ன கிடைக்கும், சிலர் இதை பிள்ளையா விளங்கி கொள்றது. இதை பிள்ளையா விளங்கி கொள்றதுன்னா, இவருக்கு ஆஃபீஸுக்கு வர டைமில் என்னென்ன ஃபார்ம் கொடுக்கணும், என்னென்ன ஃபார்ம் வாங்கணும் இவர்கிட்ட, அது இல்லை. இது ஒரு ஆஃபீஸர் பாரம் எடுக்க, டியூட்டியை பாரம் எடுக்க என்னென்ன கொடுக்கணும். அது இடமாற்றம் பெற்று வந்தாலும் சரிதான், புதிய உத்தியோகத்தர் வந்தாலும் சரிதான். இப்ப 10 விடயங்கள் இந்த சேக்குலரில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, விடய கோவை பதிவேடு மற்றும் கோவைகள், மற்றது கிடைக்க அப்புறம் கடிதங்கள் தொடர்பான பதிவேடு, அடுத்தது நடைமுறையில் உட்படுத்துவதற்குள்ள கடிதங்கள் தொடர்பான பதிவேடு, மற்றது ஆவண காப்பகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான பதிவேடு, அடுத்து அனுப்ப வேண்டிய அறிக்கைகள் தொடர்பான பதிவேடு, அடுத்தது விடயத்துக்கு குறித்தான கிட்டிய கோவைகள், அடுத்தது சுற்றறிக்கைகள் கோவைகள், இதுகள் வரும் அதுக்குள்ள. அடுத்தது சுட்டட்டை, அதே மாதிரி அட்டவணை பதிவேடு, அடுத்தது நினைவூட்ட தினப்பதிவேடு. கோலப் டைரி கட்டாயம் கொடுக்கணும். என்னன்னா ஒரு ஆள் டிரான்ஸ்ஃபரில் போகிறனாலும் கூட, ஏன்னா சில ஆஃபீஸர் அந்த கோலப் டைரியை கொண்டு வைத்துருவாங்க, அது வளமையாக நடக்கிறது. ஆனால் இப்போ அப்படி இல்லது. ஆஃபீஸுக்குரிய டைரி டிரான்ஸ்ஃபரில் போக ஆஃபீஸில் பாரம் கொடுத்துட்டு போகணும், அல்லது புதுசாக ஒரு வாராள்கிட்ட ஒரு உத்தியோகத்திட்ட பாரம் கொடுக்கணும். அடுத்தது தன்வசம் உள்ள பொருட்களின் பதிவேடு, கம்ப்யூட்டர், மீசை, கதிரை எல்லாம் ஒரு ரெஜிஸ்டரில் நாங்கள் வச்சிருப்போம், அந்த ரெஜிஸ்டர். அடுத்தது கோலப் டைரியில் என்ன எழுத வேணும், 2 விடயங்கள். இது கூடுதலான கேள்விகளுக்கு வந்திருக்குது, அதுதால இதில் நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம். கூடுதலான அலுவலக நடைமுறைகள் பேப்பரில் இந்த இப்படியான கேள்விகளை நாங்கள் பார்க்கலாம். அதாவது கிரேட் 3 இருக்கிறார்களுக்கு இது வருது, 2 குறைவு, 3 இருக்கிறார்களுக்கு வருது. பாருங்க, எதிர்வரும் நாட்களில் பதில் அனுப்பப்பட வேண்டிய கடிதங்கள் விடயங்கள் தொடர்பாக நோட் பண்ணணும். 10ஆம் தேதி, வார மாதம் 10ஆம் தேதி நாங்கள் ஏதாவது ஒரு பதில் கடிதம் அனுப்பணும் அப்படின்னா, இன்றைக்கு நாங்கள் நோட் பண்ணிக்கொள்றது, அந்த அந்த திகதியில் நோட் பண்ணிக்கொள்றது. அதே மாதிரி எதிர்வரும் நாட்களில் செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள், அடுத்தது திணைக்கள தலைவருக்கு முன்வைக்கப்பட வேண்டிய ஏதாவது விடயங்கள் இருந்தாலும் கோலப் டைரியில் எழுதிக்கொள்ளணும். அதே மாதிரி எனது இலக்கம், இந்த எனது இலக்கம்ன்றது எல்லாரும் யோசிச்சு கொள்கிற அந்த ஃபைலில் மேலுக்கு போட்டிருக்கிற இலக்கம் தான் எனது இலக்கம் என்று யோசிச்சு கொள்றது. ஆனால் அது பிழையானது. ஏன்? எனது இலக்கம் கோவை இலக்கத்திலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பாப்பம் என்னன்னு சொல்லி, முதல் கோவை இலக்கம் என்ன, நாங்கள் ஃபைலில் என்ன இலக்கம் போடுறோம், ஒன்று திணைக்களத்தில் இலக்கம் வரும், பிறகு கிளை இலக்கம் வரும், அடுத்தது விடய இலக்கம் வரும், அடுத்தது விடய அலுவலர் இலக்கம், அதுக்கு பிறகு கோவையின் தொடர் இலக்கம், இப்படி வரும். எல்லாம் இலக்கமாக தான் வரும். சிலர் முதல் எழுத்துக்களை போட்டுக்கொள்றது, கூடுதலாக இலக்கங்கள் தான் யூஸ் பண்ணுறது. ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் ஒவ்வொரு இலக்கம் இருக்கு. இதுகளெல்லாம் சேர்த்து போட்டது தான் இந்த கோவை இலக்கம். அதோட சேர்த்து நாங்கள் ஒரு எனது இலக்கம் ஒரு கடிதத்துக்கு போட வேணும் என்று சொன்னால், அந்த நாங்கள் அனுப்புகிற கடிதத்தில் கொப்பி அந்த ஃபைலில் எத்தனையாவது பக்கத்தில் கட்டுப்பட போகுதோ அந்த பக்க இலக்கத்தை அந்த கோவை இலக்கத்தோட சேர்த்தா மட்டும்தான் எனது இலக்கமாக மாறும். ரைட்? அப்போ இதில் விளங்கிக்கணும், கோவை இலக்கம் வேற, எனது இலக்கம் வேற. சிலர் என்ன செய்கிறாங்க, இப்போ 90% அலுவலகங்களில் பார்த்தா தெரியும், ஃபைல் கவரில் என்ன நம்பர் இருக்கோ அதான்
கடிதங்களையும் போட்டுக்கொள்வது. கோவை இலக்கம் தான் எங்கட எனது இலக்கமாக சமனா போட்டுக்கொள்வது. அது பிழையானது. அடுத்தது, வேறொரு திணைக்களத்தினால் அனுப்பப்படும் கடிதத்திற்கு பதில் அனுப்பும்போது அத்திணைக்களத்தின் எனது இலக்கமானது பதிலாக அனுப்பப்படும் கடிதத்தில் உமது இலக்கமாக குறிப்பிடும். அதாவது உமது இலக்கம். எனது இலக்கமும் உமது இலக்கமும் ஆரம்பத்தில் DO3 MSO3 தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இந்த உமது இலக்கம் என்ன, எங்களுக்கு பதில் கடிதம் எழுதுகிற டைமில் அந்த உமது இலக்கம் வரும். பதில் கடிதம் எழுதுகிற டைமில், புதுசாக எழுதுகிற கடிதங்களுக்கு வராது. பதில் கடிதம் எழுதிய நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களோட கடிதத்தில் இருக்கிற இலக்கத்தை நாங்கள் எழுதுகிற கடிதத்தில் உமது இலக்கமாக போட்டுக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் வரைவிலக்கணம் இதே மாதிரி எழுதினீங்களா? சரி, இதுதான் வரைவிலக்கணம். சாதாரணமாக முதலாக ஒரு கடிதம் நாங்கள் எழுத போகிறோம். ஏன்னா இதைத்தான் நாங்கள் வார பேப்பர்களில் நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். எங்களோட பேப்பர்களில் இதைத்தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்டா இது நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி. அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போய் எழுதுறீங்க. அப்படி இல்லை, இது நான் அப்ளை பண்ணுறதுக்கு, நாங்கள் இப்போ அடுத்த நாட்களில் நான் படிப்பிக்கிற பேப்பருக்கு, நான் தர பேப்பருக்கு இந்த இந்த மெத்தட்கள் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பாருங்க, நாங்கள் புதுசாக ஒரு கடிதம் எழுத போகிறோம்னா முதலாவது எனது இலக்கம் தான் இருக்கும் அலுவலக கடிதங்களுக்கு. அதுக்கு பிறகு தான் மற்ற எல்லாம். புதுசாக எழுதுறதுக்கு எனது இலக்கம் மட்டும். அதே மாதிரி யாருக்கு அனுப்புறது, இந்த ஐயா ஆமணி கட்டாயம் போடணும். விடைய தலைப்பு புதுசாக எழுதுறது கடிதத்துக்கு இந்த மாதிரி போடலாம். நீங்கள் மேற்படி விடயம் தொடர்பாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். இது ஒரு புதிய கடிதத்துக்கு. ஆனால் நாங்கள் பதில் கடிதம் எழுதும் போது, ஒரு கடிதத்துக்கு நாங்கள் பதில் கடிதம் எழுத போகிறோம். பாருங்க, அந்த டைமில் எங்களுக்கு 2 இலக்கம் வரும். ஒன்று உமது இலக்கம் வரும், அடுத்தது எனது இலக்கம் வரும். இந்த 2 இலக்கமும் தான் பதில் கடிதத்துக்கு வரப்போகுது. உமது இலக்கம்ண்டா என்ன, நான் சொல்லிக்கேன், அவங்க எங்களுக்கு என்ன கேட்டு அனுப்பியிருக்காங்களோ அந்த கடிதத்தில் இருக்கிற இலக்கம் தான் உமது இலக்கம். எனது இலக்கம் எங்கட ஃபைல் இலக்கத்தோட சேர்த்து வர இலக்கம். அதே இது இன்னும் ஒன்று வித்தியாசம் பண்ணுறதுக்கு, பதில் கடிதத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கணும். மேற்படைய விடயமாக தங்களினால் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த இலக்கமும் இந்த திகதியும் கொண்ட கடிதம் தொடர்பாக ஆரம்பிக்கணும். இது பதில் கடிதத்துக்கு. ஆனால் புதுசாக எழுதுகிற கடிதத்துக்கு மேற்படி விடயம் தொடர்பாக சிம்பிளா. பதில் கடிதத்துக்கு இந்த மாதிரி எழுதணும். எழுதுனீங்கன்னா உங்களோட கடிதம் ஒரு பிரச்சனை இல்லாத கடிதமாக இருக்கும். அதே மாதிரி கடிதத்தில் சைன் பண்ணுற விதங்கள் 3 விதமாக சைன் பண்ணலாம். ஒன்று நேரடியாக, அடுத்தது பதிலாக, அடுத்தது ஒப்பம். இரண்டாவது ஒப்பம். முதலாவது நேரடியாக, இரண்டாவது ஒப்பம் எனும் பதத்துடன். ஒப்பம் எப்படி நாங்கள் சைன் பண்ணணும் என்ற ஒரு மெத்தட் இதில் போட்டிக்கிறேன். அந்த ஒப்பம் சைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வரைவு கடிதம் உண்டு, அப்ரூவல் உண்டு, நாங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளணும். எடுத்து வச்சுட்டு தான் இந்த ஒப்பம் என்ற சைன் பண்ணணும் என்றால் எங்களுக்கு பாதுகாப்பது. அடுத்தது இந்த பதிலாக பண்ற கடிதம் உத்தியோகத்தர், அதாவது பதவி நிலை உத்தியோகத்தர் ஏதாவது ஒரு டியூட்டியா வரையில் அவர் அல்லது லீவு போட்டுட்டார், அந்த டைமில் பதில் கடமை யார் செய்கிறாங்களோ அந்த டைமில் யூஸ் பண்ணுறது அந்த பதிலாகன்றது. இந்த 3 விதம் தான் கையொப்பமிடும் விதங்கள். அடுத்தது இந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற கடிதங்களுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கணும்ன்றது சுற்று நிறுவத்தில் சொல்லப்பட்டது. 3 நாளைக்குள்ளன்றதெல்லாம் அது ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் இப்போ சுற்று நிறுவனம் போட்டிருந்தாங்க, எங்களுக்கு கடிதம் கிடைக்கப்பட்ட உடனேயே இடைக்கால பதில் ஒன்று அனுப்ப வேணும், அல்லது உரிய இறுதி பதில் அனுப்பணும். இறுதி பதில் அனுப்ப இயலாது, எங்களுக்கு நாளாகும் மட்டும் இடைக்கால பதில் அனுப்ப வேணும். அதாவது 108 ஃபார்ம் இருக்கு, 108 படிவம், 108 சொல்லி அதெல்லாம் அனுப்புறது. அதுவும் இறுதி பதில் 4 வாரத்துக்குள்ள அனுப்பப்படணும். அதாவது ஒரு மாசத்துக்குள்ள இறுதி பதில் அனுப்பணும் பொதுமக்கள்கிட்ட கடிதத்துக்கு. அடுத்தது இந்த விழிப்பு ஐயா என்று எழுதணும் அல்லது அம்மணி என்று எழுதணும்.
அடுத்தது இப்படிக்கு தங்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புடன் என்ற ஒரு சொல்லொண்டு கீழுக்கு நீங்க போட வேணும் சைன் பண்றதுக்கு மேலே இப்படிக்கு தங்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புடன் என்றது போடணும் என்று இந்த சுற்று நிறுவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நாட்குறிப்பு பேணல், அதாவது டயரி. டயரி வந்து இந்த தயாரிக்க 2 பக்கமும் டைப் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து இந்த செய்யப்பட்ட வேலைகளை தான் சொல்லணுமே தவிர இன்னொருத்தரை குற்றம் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. செய்யப்பட்ட வேலைகளைத்தான் சொல்லணுமே தவிர அது அவர் இந்த மாதிரி நடந்து கொள்றாரு, இவர் இந்த மாதிரி நடந்து கொள்றாரு, இந்த தவறு அப்படி அதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி ஒரே விடயத்தை 2-3 தரம் போடக்கூடாது. அநேகமாக அட்வான்ஸ் ப்ரோக்ராம் டயரி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கொப்பி இருக்கும். 4 வருஷத்துக்கு முதல் போட்ட அந்த பந்தி இப்பையும் அந்த இதுகளில் வந்து கொண்டே இருக்கும். ஒன்றுமே இல்லை, தேதியை மட்டும் மாற்றி 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 போட்டுக்கிறது. இந்த டயரி அட்வான்ஸ் ப்ரோக்ராம்லாம் அப்படி தான் இருக்கு. அதெல்லாம் மாற்றணும். திரும்ப திரும்ப அதை சொல்ல யூஸ் பண்ணக்கூடாது. அது அது அந்த பந்திகளை அதே மாதிரி அப்படி வரக்கூடாது. அது காலத்துக்கு காலம் அது கட்டுப்படணும். அடுத்தது இந்த ஃபைல் பிளந்த கோப்பு முறை. இந்த பிளந்த கோப்பு முறை அப்படின்னா ஒரு பக்கம் குறிப்புத்தாள் இருக்கும், இன்னொரு பக்கம் கடிதங்கள் கட்டுப்பட்டிருக்கும். இது சாதாரணமாக உங்களுக்கு இந்த ஃபைல் ஒன்று உங்களுக்கு நான் சேம்பிளுக்கு காட்டியிருக்கிறேன். அடுத்து அதே மாதிரி இந்த புத்தக கோப்பு ஒரே பக்கம் கட்டி கட்டி வருவாங்க, அதாவது கீழ்ப்பக்கத்திலிருந்தே கட்டி கட்டி போகும். அடுத்தது இந்த பிளந்த கோப்புக்கும் புத்தக கோப்புக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடுகள். இந்த பிளந்த கோப்புல வந்து கடிதங்கள் வலது பக்கம் கட்டப்பட்டிருக்கும், இதில் இடது பக்கம் கட்டுப்படும். அடுத்தது இந்த புதிய கடிதங்கள் மேலும் பழைய கடிதங்கள் கீழும் கட்டுப்படும். இது பழைய கடிதங்கள் மேலும் புதிய கடிதங்கள் கீழையும் இருக்கும். இது புத்தகம் போல வாசிக்க இயலாது, இதை புத்தகம் போல வாசிக்கலாம். அந்த மாதிரி இதில் தந்திருக்கிறோம் பாருங்க. இந்த இருக்கு 2க்கும் உரிய வேறுபாடுகள். அது கோவை வகைகள். உங்களுக்கு நீங்க வச்சிருக்கிற நோட்ஸ்கள் எல்லாம் புத்தகங்கள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, எக்கச்சக்கமாக கடையில் வாங்கி வச்சிருக்கிறீங்க. இந்த இந்த விடயங்கள் இல்லாத புத்தகமே இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு இந்த விடயங்களை தவிர என்னென்ன கோவைகள் இருக்கிறன்றது நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த விடயங்களை சிம்பிளாக ஒவ்வொரு தரவும் பார்க்கறதுல நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். மற்றது கேள்விகள் விடை எழுதக்குள்ளையும் இந்த முடல் பேப்பர்கள் விடை எழுதக்குள்ளையும் இந்த ஃபைல்கள் என்னென்ன விடயத்துக்காக பாவிக்கப்படுதுன்றத நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். இதெல்லாம் பாடமாக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்லை. 6 கோவைகளையும் நீங்க என்னென்ன விடயத்துக்காக பாவிக்கப்படுது என்று பார்த்து கொண்டீங்கன்றா சரி. எல்லாம் பாடமாக தேவையில்லை. என்னடா இந்த கேள்விகள் நாங்கள் அடுத்தடுத்து வார பேப்பர்களுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதியிருக்க இது ஆட்டோமேட்டிக்காக பாடமாயிடும். ரைட். இதுதான் இந்த எங்களோட அத்தனை உத்தியோகத்தருக்கு உரிய முதலாவது கிளாஸ் வந்து ஏண்டா பொதுவான சப்ஜெக்ட் இது. ஏண்டா மற்றெல்லாம் நீங்கள் நாங்கள் புத்தகத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் புத்தகம் வச்சு நீங்கள் தாவர விதி புத்தகம் இருக்குது, அங்கே அரசாங்க சேவை ஆணைக்குள்ள புத்தகம் இருக்குது, விதி அந்த சேர்க்குலர் இருக்குது, அடுத்தது ஒழுக்காட்டு நடவடிக்கை அதுக்கு புத்தகம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் படிப்பீங்க. ஆனால் இதுக்கு வந்து அந்த காலத்துக்கு காலம் இந்த கேள்விகள் மாறிக்கொண்டே வருகிறது. இந்த அலுவலக நடைமுறை கேள்விகள், அதாவது அந்த தற்போதைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி அலுவலகங்களை மாற்றிக்கொள்றதுக்காக அந்த கேள்விகளை அவங்க மாற்றி கொண்டு வராங்க. அப்போ நாங்களுக்கு ஒரு பேசிக் அறிவு தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் நாங்கள் கை வைக்கலாம். ரைட். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கும் மாடல் பேப்பராகவும் பாஸ்ட் பேப்பராகவும் இருக்கும். கூடுதலாக பாஸ்ட் பேப்பரையே சேர்த்துக்கொள்ள பார்ப்போம். தேங்க்யூ.